வாங்க அடுத்துட்டு பார்ப்போம். கண்ணாடி டப்பா நம்ம எல்லாரும் வீட்லேயுமே இருக்கும். ஏறக்குறைய பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இன்றைக்கி சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் கண்ணாடி போடுறாங்க. இந்த டப்பா வீட்டில் 1க்கு மேற்பட்டு 2, 3 டப்பா இருந்தாலும் சரி, இல்லை 1 டப்பா இருந்தாலும் சரி, அதை ஒரு ஆர்கனைஸராக நம்ம மாற்றலாம். இந்த மாதிரி தோடு நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இந்த தோடு இந்த டப்பாவில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தூக்கி போடக்கூடிய இந்த டப்பாவை நம்ம இந்த மாதிரி ஆர்கனைஸராக யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிற பெண் பிள்ளைகள் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஹேங்கிங் ஸ்டட் போடுறதில்ல யாருமே. இந்த மாதிரி ஹேங்கிங் இல்லாத ஸ்டட் தான் போடுறாங்க. அவங்களுக்கு காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது டக்குன்னு அவசரத்துக்கு எடுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி கண்ணாடி டப்பாலாம் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னாக்கா ஈஸியாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அவசியம் நீங்கள் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கண்ணாடி டப்பாவை இன்னொரு மாதிரியே நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் பாருங்கள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஹேர்பின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹேர்பினை கூட இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்ணாடி டப்பா பழசாயிடுச்சு அப்படின்னு தூக்கி போடாமல் இந்த மாதிரி தோடு, ஹேர்பின், இன்னுமே இதில் மற்ற விதமான கிளிப்ஸ் எது இருந்தாலும் அது கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன